இல்லாமலாக்குறா. போதை பாவிப்பவர்களை விட அவர்களுக்கு முன்னால் 4 பேர் திருந்தணும். இத பாவம் என்று உணர்ந்து 4 பேர் திருந்தணும். அப்பதான் ஒரு ஊர்ல, ஒரு நகரத்துல, ஒரு நாட்டில போதையை இல்லாமலாக்குறான். முதலாவது யாரு? இப்ப உதாரணமா இந்த ஊர், இங்க போதை உற்பத்தி இருக்கா? இல்ல. ஆனா இங்க போதை பாவனை இருக்குது. அப்படி என்றால் எங்கேயோ உற்பத்தி ஆகிற ஒன்றை இங்க கொண்டு வருகிறவன் இருக்கிறான், இவன் திருந்தணும். எவன் கொண்டு வருகிறானோ அதை வாங்கி விற்பவன் இருக்கிறான், அவன் திருந்தணும். எவன் கொண்டு வாரான் என்று தெரியுது, எவன் விற்கிறான் என்றும் தெரியுது. அவர்களை சட்ட ரீதியாக சட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருந்தும் அந்த அதிகாரத்தை யாரு துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அந்த அரசு அதிகாரிகள் திருந்தணும். 4வது பெற்றோர்கள் திருந்தணும். இவங்க திருந்தாத வரையில போதைய எந்த நாட்டிலிருந்தும், எந்த மஹல்லாவில இருந்தும், எந்த ஊர்ல இருந்தும் இல்லாமக்கிறாரு. விக்கிறவன் விளங்கோனும், விளங்க கொண்டு வாராவத்தன் அவனும் விக்கிறவனும் விளங்கோனும். ஏன் பண ஆசைக்காக, உலக லாபத்துக்காக ஒரு சமூகத்தை நாசமாக்குற வேலை நான் பார்க்கிறேன். உம்மா மேல் அன்பு வைக்கக்கூடிய, பாப்பா மேல் அன்பு வைக்கக்கூடிய, ஒரு தொழிலை திறம்பட செய்யக்கூடிய, பாசமான மனைவியோடு வாழக்கூடிய, பாசமான பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு வாலிபன் பைத்தியம் பிடித்தவன மாதிரி ஒரு மூலையில உட்கார்ந்து பிஞ்ச சேட்டோட, பிஞ்ச கலிசனோட அந்த போதையை எதிர்பார்த்து உட்கார்ந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறேனே, நான் என் வியாபாரத்தை விடணும் என்று போதை வியாபாரி திருந்தணும். ஹிட்லருடைய காலத்திலே ஹிட்லருடைய ஆமி ராணுவத்துக்கு ஹிட்லர் கொடுத்த ஒரு ரசாயன செயற்கை உற்பத்தி ஒரு பொருள் தான் இந்த ஐஸ்ங்கிற போதை பொருள். அது இயற்கை அல்ல, செயற்கை. உலகத்திலே எந்த நாட்டிலையும் ஐஸ் என்ற இந்த போதைப் பொருளுக்கு அனுமதி கிடையாது. அது இலங்கையில் அதிகாரிகளால், அரசர்களால், அதிகாரம் பெற்றவர்களால் வேண்டுமென்றே இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது. இது கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை உணர்ந்துதான் ஆகணும். இது உண்மை. மிம்பர்ல நின்று நாங்க போய் சொல்ல மாட்டோம். இது கொண்டு வந்த நோக்கம் வேற, இப்ப போக்கிட்டு இருக்கிற இஷ்யூ வேற. பாடசாலைக்குள்ள கெண்டில்லையே ஐஸ்ங்கிற போதைப் பொருள் போய் விற்கப்படக்கூடிய துப்பாக்கிய நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. வாலிபன் இந்த ஐஸ் அடிச்சு மீள முடியாம பித்தம் முடிச்சு மனைவியை வெட்டி உம்மாக்கு அடிச்சு ஒரு உம்மா வந்தா, முடிஞ்ச நேரம் ஒரு உம்மா வந்தா. உம்மா வந்து சொன்னா, உலமா சபையை சந்திச்சு, ஹசரத் உங்களோட பேசணும். என்னண்டா என்ன மகனால ரொம்ப கஷ்டம், என்ன அழுகிறா, வாயிலிருந்து வார்த்தை வரதில்லை, என்ன கொள்ளுங்க இல்லன்னா அவனை கொள்ளுங்க. என்னம்மா பிரச்சனை? அவ நல்ல வயசான பொம்பளை, உங்களை மகனாக நினைச்சு நான் காட்டுறேன் என்று சொல்லி தன் புடவையை ஒதுக்கி முதுக காட்டினா பெரியோர் அடையாளம் முதுகுல படுக்கிற அடிச்ச அடையாளம். விசாரிச்சா சொல்றா, என்ன ஒரே ஒரு மகன், 2 பொம்பளை பிள்ளை, அவன் தான் என் வாழ்க்கை. அவன் போதைக்கு அடிமையாகி காசு கொடுக்காததால தண்ணி பட்டையால எனக்கு அடிச்சுட்டான். எனக்கு அடி வேதனை தாங்க முடியல, அழுகிறா. அவன் என்ன சொல்றான்டா, ஒண்ணு என்ன கொள்ளுங்க இல்லன்னா அவனை கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, உயிரை விட எந்த பாதத்திற்கு கீழால் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களோ அவையே ஒரு பொருளை எடுத்து அடிக்கக்கூடிய மெண்டலாக அவன் ஆக்கின அந்த போதையை விற்பனை செய்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். உங்களோட மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. அதை வித்துகளால வரக்கூடிய பணத்துக்கு உங்களோட மனைவி சாப்பிட்டு, உங்களோட பிள்ளை சாப்பிட்டு, நீங்க ஒரு வாகனம் ஓடி, நீங்க ஒரு வயல் வாங்கி, இதை விட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கு முன்னால உட்கார்ந்து நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏதாவது தாங்க என்று யாசகம் கேட்டு வாழுங்க. அல்லாஹ் உங்களோட மறுமையுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவான். விற்காதீங்க. வந்திருக்கக்கூடிய கொத்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிறைஞ்ச சபையில நான் ஆலிம் என்ற ரீதியில் ஒரு வேண்டுகோள் உங்களிடத்தில் வைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பாவத்தை தடுப்பதில் நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய ஒரு பங்கு போதை வியாபாரிகளை அதிகாரிகளிடத்தில் காட்டிக் கொடுங்கள். அதிகாரிகளே, நேரமாகிட்டது. போதை வியாபாரிகளை பிடிச்சு, உங்களுக்கு தெரியும் யாரு விற்காண்டு, உங்களுக்கு தெரியும் யாரு கொண்டு வராண்டு.
தெரியான்னு சொல்லாதீங்க. முப்படைகள் வச்சிருந்த விடுதலை புலிகளை அழித்த இந்த முப்படைகளுக்கு இந்த போதையை இல்லாமக்கிற பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயம் இல்ல. முப்படைகளும் அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்த அரச சத்தியத்தில் உண்மையாக இருந்து நீங்க பாடுபட்டா ஒரு மாதத்தில் இந்த நாட்டில் இருந்து இந்த ஐசை இல்லாமக்கலாம். ஆனா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். யார் விற்காண்டு, யார் வாங்குறாண்டு, யார் கொண்டு வராண்டு, நீங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்றீங்க. இவங்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ளணும். இவங்களும் நான் எடுக்கிற சம்பளம் ஹலாலாகணும் என்ற ரீதியில் அல்லாஹுவை பயந்து இவர்களும் இதற்கு பாடுபடாத வரையில். அடுத்தது பெற்றோர்கள். பெற்றோர்கள் இதோட முடிப்போம். பெற்றோர்கள் நாங்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறோம். உலமாக்கள் பிள்ளைகளை கவனிங்க. மகன் எங்க போறான், மகன் யாரோட பழகிறான், மகள் யாரோட பழகிறாள், என்ன மகன் கூட்டாளி யாரு, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மகனுக்கு 60,000 ரூபாய் போன் எதற்கு? நாங்க ஆரம்பத்தில் இருந்தே உலமாக்கள் சொல்றோம், பிள்ளைய கவனிங்க. உங்களோட மகனை புட்பால பழக்கி ஃபீஃபாவுல கலந்து கொள்ள வைப்பதை விட, கிரிக்கெட்டை பழக்கி தேசிய அணியில் விளையாட வருவதை விட இந்த காலகட்டத்தில் உங்களோட மகனை ஒழுக்கமாக வளர்த்தெடுப்பது சாதனை என்று ஒவ்வொரு வாப்பாவும் நினைத்துக் கொள்ளுங்க. என் மகன் ஃபீஃபாவுல விளையாடுறான், இது பெரிய பாராட்டும் இல்ல, பெருமையும் இல்ல. என் மகன் நேஷனல் டீம்ல இருக்கிறான், பெரிய விளையாட்டு வீரன், 8A எடுத்தான், 9A எடுத்தான், இது பெரியதில்ல. என் மகன் 5 நேரம் தொழுகிறான், என் மகன் கெட்ட கூட்டாளிகளோடு பழக மாட்டான், என் மகன் நான் பாப்பா என்ற சொல் மீற மாட்டான், என் மகன் உம்மாவுடைய வாக்க மீற மாட்டான் என்ற ஒழுக்கத்தோட வளருங்கள் என்ற ஆரம்பத்திலிருந்து உலமாக்கள் சொன்னோம். இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் வந்து அழுகிறாங்க, மகன் எங்களை விட்டு தவறிட்டாரு, போத பாவிக்காரு, போத பாவிக்காரு, திருடுறாரு, நான் லொஸ்ட். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய பேசியிருக்கிறேன். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களில் ஒரு சமூகம் பாவத்தை தடுப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டே இருங்கள். நான் உங்களுக்கு இதை சொல்லணும், ஆனா சொல்லாமலும் இருக்கணும். என்னண்டா, போதை பாவிப்பவர்களுடைய ஜனாசாக்கு வர மாட்டோம், திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், குடும்பங்களை புறக்கணிக்கிறோம் என்று எவ்வளவுதான் நீங்க நோட்டீஸ் அடிச்சாலும் போதையை இல்லாமலாக்க இயலாது. நீங்க இந்த நோட்டீஸ் அடிச்சா பகிரங்கமாக குடிக்கிறவன் ரகசியமா குடிப்பான். என்ன செய்யணும்? யாரு பாவிக்காங்களோ பள்ளியால ஊரால ஒரு சமூகம் ரெடியாகி அவரை போய் சந்திச்சு அந்த பொடியனை உட்கார வச்சு அல்லாஹ்வை விளங்கப்படுத்துங்க, பள்ளிக்கு கொண்டு வாங்க, பள்ளி முன்சஃப்ல நிப்பாட்டுங்க, சொர்க்கத்தை விளங்கப்படுத்துங்க, பாவத்துடைய விபரீதத்தை சொல்லுங்க, பள்ளியோட வைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய இஸ்லாத்துக்கு முரண்பட்டவர்களை பள்ளிக்குள்ள கட்டி வச்சு அல்லாஹ்வை விளங்கப்படுத்தினாங்க. அவுட்டுட்ட உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதனால பள்ளியோட வாலிபர்களை சேருங்க. வாலிபர்களே, உங்களோட ஓய்வு நேரங்களை மரத்துக்கடியில, கிரவுண்ட்ல, ரகசியமான இடங்கள்ல பாதிக்காம குர்ஆன் ஓதுறதுல, தொழுவதில், தௌபா செய்வதில், இஸ்திக்பாரில் நேரம் செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக.